ஹாய் செல்லக்குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு சிஸ்டர் வந்து பிரிவை பற்றி பேசுங்க, ஏதாச்சும் கவிதை சொல்லுங்க அப்படின்னு. எனக்கு கவிதையெல்லாம் சொல்ல தெரியாது. எனக்கு என்ன தோணுதோ அதை நான் சொல்கிறேன். பிரிவு வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஒரு கொடுமையான விஷயம். அதெல்லாம் ஹேண்டில் பண்ணுறதுன்றது நம்மளை பிடிச்சவங்கள நம்மளுக்கு பிடிக்கலன்னு சொல்லி நம்ம வர்ற பெயின் இருக்குது பார்த்தீங்களா, அதை விட கொடுமையான விஷயம் எதுவுமே இல்லை. நிறைய பேர் நிறைய இடங்கள்ல வேறு வேறு மாதிரி பிரிகிறாங்க. ஒன்று சுற்றி இருக்கவங்கனால, இல்லை அவங்கனாலே பிரிவாங்க, இல்லைனா அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது, இல்லைனா ஒருத்தவங்க டாமினேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி என்ன காரணம் வேணால் இருக்கலாம். என்ன காரணம் இருந்தாலுமே ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நீ என்னை புரிஞ்சுக்கல அப்படின்னா அது அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருந்த வேல்யூ இல்லை தானே. நீ என்னை எப்படி ட்ரீட் பண்ணுற அப்படின்றத தானே நான் உங்கூட இருக்கணுமா இருக்கக்கூடாது அப்படின்றது முடிவு பண்ண முடியும். நீ என்னை புரிஞ்சுக்க மாட்ட, என்னை வந்துட்டு ரொம்ப டவுன் பண்ணி பேசுவ, என்னோடய ஃபீலிங்ஸ்க்கு வேல்யூ இல்லை அந்த இடத்துல அப்படின்னா, நான் அந்த இடத்துல இருந்தும் இல்லாத மாதிரி தானே இருக்கேன். அப்போ நான் தனியாக போகிறதே நல்லது தானே அப்படின்ற மாதிரி மனசு அதுக்கு பக்குவப்பட ஆரம்பிச்சிடும். நான் இருந்தும் உங்களோட சந்தோஷமாக இல்லை அப்படின்னா அதுக்கு இல்லாமலே இருந்துடுறாங்க அப்படின்ற மாதிரி. ஒருத்தவங்க விட்டுட்டு போகிறது அப்படின்றது அவங்க அவ்வளோ சீக்கிரம் எடுக்க மாட்டாங்க. யாருமே யாரையும் விட்டுட்டு போகணும்னு நினைக்க மாட்டாங்க. அதுவும் பிடிச்சவங்களெல்லாம் விட்டுட்டு போகணும்னு யாராச்சும் நினைப்பாங்களா? இல்லை. நீங்கள் அவங்கள எப்படி ட்ரீட் பண்ணுறீங்க அப்படின்றதுல தான் இருக்குது. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே நம்மளும் மனுஷங்க தானே, நமக்கு வலிக்க தானே செய்யும். அந்த இடத்துல இருந்து கஷ்டப்படுறதுக்கு தள்ளி நின்று நம்ம மூவ் ஆன் ஆகலாம் அப்படின்னு தோணும். பட் மூவ் ஆன் ஆகுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. பிரிகிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த வலி இருக்குமான்னு கேட்டால் இல்லை, 2 பேத்துக்குமே வலி இருக்கும். பட் என்ன பண்ணுறது, கடந்து போகிறது தானே வாழ்க்கை, கடந்து போய் தான் ஆகணும். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் கூட இருக்கவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே இன்வால்வ் ஆகாதீங்க. அந்த ரிலேஷன்ஷிப் டாக்ஸிக்காவோ இல்லைனா நம்ம உணர்ச்சிக்கு வேல்யூ இல்லை அப்படின்னா அதில் இருந்து என்ன பிரயோஜனம்? இல்லை எனக்கு ரொம்ப உன்னை பிடிச்சிருக்கு, நான் உங்கூடயே இருக்கேன் அப்படின்னா நான் தானே அதிகம் கஷ்டப்படுவேன். கரெக்டா? அதுக்கு நான் தள்ளி நின்று நான் சந்தோஷமாக இருக்கணும் இல்லையோ, ஆனால் நான் அந்த வழியை அனுபவிக்க மாட்டேன்ல. ஸோ புரியும்னு நினைக்கிறேன். இருக்கிறவங்கள ஹாப்பியாக பார்த்துக்கோங்க. இல்லைன்னு சொல்லி அந்த ஒரு இதில் சொல்லுவாங்கள்ல, இருக்கும்போது யாரும் வந்து பார்க்க மாட்டாங்க, செத்ததுக்கப்புறம் என் முன்னாடி வந்து அழுவாங்க அப்படின்ற மாதிரி. இருக்கும்போது நம்ம வேல்யூ பண்ணுறதில்ல, இல்லாதப்போ உட்காந்து அழுது பிரயோஜனம் இல்லை. ஸோ பிரிவு அப்படின்னா எல்லாத்துக்கும் வழியை தான் கொடுக்கும், யாருக்கும் சுகத்தை கொடுக்காது. ஸோ கடந்து போங்கங்க, அவ்வளோதாங்க. ஒன்று இழந்தா ஒன்று நல்லதாக அமையும். அதுதான் வந்துட்டு இயற்கை. இயற்கைக்கு மீறாக எதுவுமே நடக்காது. ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, கூட இருக்கவங்கள ஹாப்பியாக வச்சுக்கோங்க. ஓகே, புரியுதா? எனக்கு என்ன தோணுதோ அதை நான் சொன்னேன். பாய், லவ் யூ ஸோ மச்.